வேண்டாமா? கோயிலுக்கு முன்னாடி நிக்கிறீங்க பாருங்க, ரோட்ல நிக்கிறீங்க பாருங்க, பச்சை அம்மா நீங்க தான். உங்க கணவரை கூப்பிட்டு அப்படி நான் போயிட்டு இருக்க மாட்டேன் பாருங்க. நடு ரோட்ல நிக்கிறீங்க, கொஞ்சம் பாருங்க. நீங்க நிக்கிற இடம் எதுவும் பாருங்க, தயவு செய்து மற்றவங்க இடையிட கூடாது. இந்த அவசர காலத்துல இருக்கிற நம்மளுக்கு இன்னைக்கு இருக்கிற நாகரீகம் போகும் போயிட்டே இருக்காது. நீங்க எங்க போகணும்னு நினைக்கிறீங்க போயிட்டே இருங்க. கூட்டத்துல போகும்போது தயவு செய்து உங்களுடைய பொருட்களை கவனமா வச்சுக்காங்க. பாருங்க, போயிட்டே இருங்க, அப்படி போயிட்டு இருங்க. எங்க போகணும்னு நினைக்கிறீங்க போயிட்டே இருங்க, நிக்க வேண்டாம். நீங்க கோவிலுக்கு போகணுமா ராத்த மாட போகணுமான்னு பாருங்க. அந்த பக்கம் போயிட்டே இருங்க. அந்த மத்திய நிக்காத தயவு செய்து. கோவிலுக்கு சாமி கும்பிட போற பக்தர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், நீங்க சாமி கும்பிடும் பொழுது ஒருவருக்கு பின் ஒருவராக வரிசையாக இருந்து கண்ணுமுள் இல்லாம அமைதியான சூழல்ல சுவாமி தரிசனம் பண்ணிட்டு போட வைக்கிறோம். உங்களுடைய கண்காணிப்பு உங்களுடைய குழந்தைகளுக்காக இருக்கணும். அதான் முக்கியமானது. அட்டாக் கூடாது. அன்னைக்கு அற்புதமாக இந்த கல்யாண வீட்டுகள்ல இந்த பாடல்கள்ல ஒவ்வொரு பாட்டும் அவ்வளவு அருமையா இருக்கும். இந்த வாழ போற பெண்ணுக்கு அவ்வளவு அவங்களுக்கு நல்ல அருமையான அறிவுரை எல்லாம் சொல்லி அனுப்புவாங்க. இப்படி இன்னைக்கு அதெல்லாம் கிடையாது. நான் ஒரு கல்யாண வீட்டுக்கு போயிருந்தேன், நடுவர் அவர்களே, டபுள் முத்தாட்டம் போட்டு 2 பேரும் மேடையில ஏறினாங்க. சரி, அந்த ஆட்டம் எல்லாம் முடியட்டும், பொண்ணு மாப்பிள்ள எப்போ வரும்னு கேட்டேன். இந்த ஆடிட்டு போறதே பொண்ணு மாப்பிள்ள தான்ங்கிறாங்க. தன்னலம் என்றால் என்ன, பொதுநலம் என்றால் என்ன என்று தெரியாத ஒரு வாழ்க்கை நவநாகரிகமா? இது வருந்தத்தக்கதுதான். ஐயோ, வந்து இந்த யுகத்தில் நான் பிறந்து விட்டேனே என்று எல்லாரும் கஷ்டப்படக்கூடிய அளவுக்கு வெளியில் சிரிக்கிறார்கள், உள்ளே அழுகிறார்கள் என்பதை மட்டும் நான் சொல்லி அருமையாக ஒரு ஐன்ஸ்டீன் சொன்னார். ஐன்ஸ்டீன் அவர்கள் தொழில்நுட்பம் நிறைந்த நாடு, முட்டாள்கள் நிறைந்த நாடு என்று அறிவியல் அறிஞர் ஐன்ஸ்டீன் சொன்னார். பிணம் தின்னக்கூடிய கழுகும் தனி தின்னக்கூடிய கிளியும் பார்ப்பதற்கு பறவையாகத்தான் தெரியும். நீங்கள் கழுகின் போகக்கூடிய முட்டங்களாக இருக்காதீர்கள். பழமையை மறக்காமல் நவ நாகரிகத்துக்குள் நுழையாமல்
அருளை பெற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கிற எங்கள் அண்ணாச்சி ரவி அண்ணாச்சி அவர்கள் குடும்பத்தார் சார்பாக அனைவரையும் சிறப்பு செய்கிறார்கள். அதற்கான சிறிது நேரம் மட்டும் பொறுத்தருமாறு அன்போடு கேட்டுக் கொள்கிறோம். அணித்தலைவர் ரேடியோ சிட்டி புகழ் அவர் பேசினார். இங்கே இன்னும் கிடைக்குமா கேக்குறோம். ஆனா அந்த காலத்துல என்ன பண்ணாங்க, பழைய சோறு தானே குடிச்சிட்டு போனாங்க. இன்னைக்கு எங்க அண்ணன் கேக்குறேன், காலையில எங்க அண்ணன் உங்களுக்கு என்ன பழைய சோறு, இன்னைக்கு மின்சாரம் இருக்கு. இங்க பாருங்க, அப்படியே அழகழகா உள்ள வந்ததுல இருந்து எத்தனை வண்ணங்கள். ஆமா, இது என்னமோ ஒரு சின்ன ஒரு சொர்க்க மாதிரி இருக்கு. நடுவர்களே, முதல்ல இவங்களுக்கு எல்லாம் கை தட்டணும். விழாக்குள்ள அங்கங்க இதே நம்ம அந்த காலத்திலே வளர்ச்சிகள் எனக்கு வேண்டாம் என்று சொல்லி உட்கார்ந்து பனையாடைய வச்சு குடிசை போட்டு அப்படி இருந்த காலம் எங்க. இப்ப ஜெகஜோதியா அப்படியே இரவை பகலாக்குகிற இந்த ஒளி வண்ணத்தை முத்துமாலையவன் தந்திருக்கிறாரு. ஏத்துக்க கூடாது. இந்த வளர்ச்சிய எல்லாரும் கால்கை கட்டையா இருந்தாங்களா அவங்களா இருக்கும்.